இன்னைக்கு தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆவிக்குரியவன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும். ஆவிக்குரியவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும். நான் ஆவிக்குரியவன், நான் எப்படிப்பட்டவளா இருக்கணும். நீங்க ஆவிக்குரியவளா இருக்கிறீங்க, நீங்க எப்படிப்பட்டவளா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாத்தீங்கன்னா காணிக்க கொடுக்கறது, அடுத்தது சபைக்கு நம்ம தொடர்ந்து வர்றது, இல்லைன்னா ஊழியத்துல பங்கு பெறது, இதெல்லாம் நம்மள என்ன பண்ணாது அப்படின்னா பரிசுத்தமாக்காது. ஆவிக்குரியவனுடைய தகுதின்னு ஒண்ணு இருக்குது வேதாகமத்துல. அதன்படி நீ வாழ்ந்தால் மாத்திரம்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா சொல்லிடுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சபைக்கு போறேன், நான் காணிக்க கொடுக்கிறேன், நான் என்ன பண்றேன், நான் வெள்ளை புடவை கட்டுறேன், நான் நகை எடுத்துட்டேன், இதெல்லாம் என்னை ஆவிக்குரிய நிலையிலே மாற்ற முடியாது. இதெல்லாம் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு அடையாளம். ஆனா இதெல்லாம் என்ன மாத்தோம்னா என்னால என்ன பண்ண முடியாது, மாறாது. ஆனா வேதத்துல சொல்லப்பட்டபடி நானும் நீயும் வாழும் போது கர்த்தர் அப்படிப்பட்டவங்களை உங்களை என்னைய மாற்றுறதுக்கு அவர் வல்லவராயிருக்கிறார். யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. அல்லேலூயா. இங்க நல்லா கவனிக்கணும். இங்க ஒரு வேதம் சொல்லப்பட்டது யாக்கோபு. இந்த யாக்கோபு யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்கு தெரியுதுன்னு பாக்குறேன். இந்த யாக்கோபு இயேசு கிறிஸ்துடைய சகோதரர். யாக்கோபு யாரு? இயேசு கிறிஸ்துடைய சகோதரர் தான் இவரு. வேதத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா முதல்ல இவர் என்ன பண்ணல அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது யோவான்ல சொல்லப்பட்டிருக்கும். அதெல்லாம் நேரம் இல்லாதனால உங்களுக்கு நான் சுருக்கமா 7ஆம் அதிகாரத்துல 3ல இருந்து 5 வரைக்கும் அவங்க இயேசு என்ன பண்ணல, அவங்க ஏத்துக்கல. ஆனா 1 கொரிந்தியர் 15ஆவது அதிகாரத்துல 7வது வசனத்துல உயிர்த்தெழுந்த இயேசுவை யாக்கோபு பார்த்தாரு. ஆமென். இயேசு கிறிஸ்து கடைசியா உயிர்த்தெழுந்த இயேசு கடைசியா தரிசனமானவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாக்கோபுக்கு தான். அது மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணல, பிரசங்கம் பண்ணல. அதனாலதான் இதை நான் உங்களுக்கு பண்றேன். கடைசியா உயிர்த்தெழுந்த இயேசு கடைசியா தரிசனமானவர் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாக்கோபுக்கு தான். பவுல் பரமேறிட்ட பின்னாடிதான் இயேசு அவருக்கு என்ன பண்றாரு, காட்சி கொடுக்கிறார். ஆனா மாம்சத்துல அவர் என்ன பண்ணல, அவருக்கு காட்சி கொடுக்கவில்லை. இந்த யாக்கோபை குறித்து நம்ம பார்க்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சபையினுடைய தலைவர் இந்த யாக்கோபு. முதல் இரத்த சாட்சியாக மரித்தவன் இந்த யாக்கோபு. அடுத்தது இவரை குறிச்சு வேதம் சொல்லப்பட்டிருக்குது. இவரு புறஜாதிக்கு என்ன பண்ணல, புத்தகத்தை எழுதல. இவர் யாருக்கு எழுதுறாருன்னா சபைக்கு உள்ளவனுக்கு எழுதுற. சிதறடிக்கப்பட்ட 12 கோத்திரங்களுக்கு இந்த புத்தகத்தை யாக்கோபு எழுதுகிறார். 12 கோத்திரம் யார் கோத்திரம்? இது ஆபிரகாமுடைய சந்ததியினுடைய கோத்திரம். பின்னாடி போட்டு வச்சிருக்க பாரு 12 கோத்திரம். இந்த கோத்திரம் ஆண்டவர் இவங்களுக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். இவங்க வழி மாறி போனதுனால இவங்க சிதறடிக்கப்பட்டு விட்டார்கள். நிறைய என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா கடைசி நாட்கள் அவங்க சிதறடிக்கப்படும் போது அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, நிறைய பிரமிடு கட்டினாங்க, அரச மாளிகை கட்டினாங்க. இதெல்லாம் யார் கட்டினாங்கன்னா சிதறடிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தான் இதை கட்டினார்கள். ஆலயத்தெல்லாம் கட்டினாங்களே யார்? இதெல்லாம் சிதறடிக்க. அவங்க ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்குதோ அப்படிதான் என்ன பண்ணனா கோவில்கள் எல்லாம் இருக்கும். ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்குதோ பிரகாரம், அங்க ஒரு கொடி கம்பம், அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா எப்படி ஆசரிப்பு கூடாரம் இருந்துச்சு அதான் என்ன பண்ணுது கோவில்கள் இருக்கிறது. இதெல்லாம் யார் கட்டினாங்கன்னா சிதறடிக்கப்பட்டவர்கள் கட்டினார்கள். இவங்களுக்கு இந்த அப்போஸ்தலனாகிய யாக்கோபு இந்த யாக்கோபினுடைய நிருபத்தை எழுதுகிறார். இவர் என்ன எழுதுறாரு? ஆவிக்குரியவன் எப்படி இருக்கணும். அவங்க தசம பாகம் கொடுக்கறாங்க, காணிக்க கொடுக்கறாங்க, உபவாசம் இருக்கிறாங்க, சபைக்கு வராங்க, பலி செலுத்துறாங்க. இவங்க எல்லாம் 12 கோத்திரமும் செஞ்சுட்டு தான் இருக்குது. ஆனாலும் இது அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய நிலையை உயர்த்தாது. அதை தெள்ளன் தெளிவா யாக்கோபு எழுதுகிற. எப்படி இருக்கணும் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல அவன் பூரணம் உள்ளவனாய் பொறுமையுள்ளவனாய் இருக்க வேண்டும். எதுல பொறுமையா இருக்கணும், எதுல பூரணமா இருக்கணும்ன்றதுதான் இன்னைக்கு முதல் பாயிண்ட். பூரணம் உள்ளவன் பொறுமையாய் இருக்க வேண்டும். வாசிக்கலாம். யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம்.
சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. நான் ஜீவ கிரீடத்தை பெறணும், நான் பரலோகம் போனேன்னா நான் முதல்ல ஆண்டவர் வைக்கிற பரீட்சையை ஜெயிக்கணும். இரண்டாவது சோதனையிலே வெற்றி பெற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்குது புறம்பான பரீட்சை. ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஆகட்டும், கல்லூரி ஆகட்டும், வேலை ஸ்தலம் ஆகட்டும், திருமணம் ஆகட்டும், பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பெண் பிள்ளை பாத்தீங்கன்னா வாலிப பருவத்தை அடைஞ்ச பிறகு தான் திருமணம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைக்கு திருமணம் பண்ண முடியுமா? திருமணம் பண்ணாலும் அந்த பிள்ளைக்கு என்ன ஆகாது? குழந்தை பிறக்காது. அதோடைய நிலை ரொம்ப மோசமான நிலையில போடு. எல்லாத்துக்கும் ஒரு பரீட்சை இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு பக்குவம் இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு என்ன பண்ணது, ஒரு பாத்தீங்கன்னா வளர்ச்சி இருக்கிறது. இங்க சொல்லப்படும் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுக்கு ஆண்டவர் 2 காரியம். நான் ஆவிக்குரிய ஜீவியத்துல பூரணம் உள்ளவனா பொறுமை உள்ளவனா இருக்கணும்னா முதல்ல எனக்கு ஆண்டவர் வைக்கிற பரீட்சையில நான் ஜெயிக்கணும். 2வது வசனம் வாசிமா. 2வது வசனம் வாசிங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளினால் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பரீட்சை வைக்கிறாரு அப்படின்னா அது எதுக்குன்னா உன் விசுவாசம் பூரணப்படுவதற்காக தான் பரீட்சை வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிறைய கிறிஸ்தவங்க என்ன உட்பட என்ன பண்ணிடுறோம்னா தோத்துறோம். ஆண்டவர் வைக்கிற என்ன பண்றோம் பரீட்சையில நம்ம தோத்து போயிடுறோங்க. இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது ஆண்டவர் நம்மளுக்கு முதல்ல பரீட்சை வைக்கிறார். அந்த பரீட்சை நம்ம விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். விசுவாசத்தை என்ன பண்ணாது? உறுதிப்படுத்தும். அழகா போட்டிருக்கிறது. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்குது. ஆபிரகாம் 25 வருடம் காத்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஆண்டவர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்கிறார். அந்த ஆண் பிள்ளை அவர் பலி செலுத்தும் போது சின்ன குழந்தை கிடையாது. அந்த பிள்ளை அவன் ஒரு வாலிப நிலையம் உள்ளவன். என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆவிக்குரியவன் சரியா இருக்கணும். அவன் தான் என்ன பண்ண முடியும்? ஜீவ கிரீடத்தை பெற முடியும். நல்லா கவனிங்க. இங்க என்ன ஆச்சு அப்படின்னா இவனுக்கு வாலிப பருவத்தை அடைந்த ஈசாக்கை ஆதியாகம புத்தகத்திலே ஆண்டவர் 22வது அதிகாரத்திலே ஒரு பாத்தீங்கன்னா பரீட்சை ஆபிரகாமுக்கு கர்த்தர் வைக்கிறார். ஆபிரகாமுக்கு வைக்கிறார். வாசிங்க வசனம் வாசிமா. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் கூப்பிடும் போதே சொல்றார், ஆபிரகாமே உன் குமாரன் உன் நேசகுமாரன் உன் பிரியமான குமாரனை எனக்காக கொடு. ஆண்டவர் நம்மளுக்கு பரீட்சை வைக்கிறது நமக்கு பிடிச்சத அவருக்காக கொடுக்கிறமான்னு தான் பரீட்சை வைப்பார். அது பொருளா இருக்கட்டும், நகையா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இல்ல உன்னுடைய குணாதிசயமா இருக்கட்டும், ஆண்டவர் உனக்கு பிடிச்சத ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா கேட்பார். இங்க போட்டிருக்குது ஆபிரகாம் கிட்ட அவனுக்கு பிடிச்ச அவன் ஆண்டவரே அவனுடைய பிள்ளையை குறிச்சு சாட்சி கொடுக்கிறார். உன் குமாரன், உன் நேசகுமாரன், உன் பிரியமானவன், இவனை எனக்காக கொடு அப்படின்னு கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைக்கிற பரீட்சையில நம்ம தோத்து போயிடும். நீங்க நல்லா கவனிங்க. நம்ம ஆண்டவர் கொல்லுகிறவர் அல்ல, உயிர்ப்பிக்கிறவர். ஆமென். நீங்க பைபிள்ல கூட பாத்தீங்கன்னா நியாயாதிபதிக்கு புத்தகத்துல போட்டிருக்கும் 11வது அதிகாரத்துல எப்தா என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பொருத்தனை பண்ற ஆண்டவரே நான் யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது யாரு முதல்ல வராங்களோ அந்த மிருகத்தை நான் என்ன பண்ணுவேன் பலியா கொடுப்பேன்னு சொல்லுவாரு. அவர் பொருத்தனை பண்ணிட்டு போவாரு. அவர் யுத்தத்துல ஜெயிச்சிடுவார். ஜெயிச்சிட்ட உடனே மிருகம்லாம் அவருக்கு முன்னாடி முதல்ல வராது. எது வந்ததுன்னா அவங்க மகதான் முன்னாடி வந்த. கத்தி அழுது அவ என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாம் சொன்ன. அதோட அவ பலி செலுத்தப்பட்டதா அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. ஆனா பொருத்தனைய எப்தா நிறைவேற்றினார் போட்டிருக்குது. அந்த பெண் பூமியில வாழற வரைக்கும் கன்னி மடத்திலே வாழ்ந்தாள். அவ என்ன பண்ணா திருமணம் ஆகாத கன்னியாகவே இருந்து அவள் பரிசுத்தமா இருந்து மரித்து போனாள். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில அவர் உயிரை கொல்றவர் கிடையாது, அவர் உயிர்ப்பிக்கிறவர்.
ஆபிரகாமை குறிச்சு நம்ம பாக்குறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால உங்களுக்கு சொல்றேன். அவன் கட்டையை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தன் பிள்ளைய கூட்டிக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பலி செலுத்த போறான். வழியில ஈசாக்கு அவனை பார்த்து கேட்கிறான், எப்பா கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, பலி செலுத்துற ஆடு எங்கன்னு கேட்கிறான். தகப்பன் உள்ள எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கும். பலி செலுத்துகிறவனே பலியை பத்தி கேட்கும் போது ஒரு மனுஷனுடைய உள்ள எவ்வளவு வேதனைப்படும். இன்னைக்கு ஒரு நம்ம டெத்துக்கு போறோம், ஒரு மரணத்துக்கு போறோம்னு வச்சுக்க, நம்ம என்ன பண்ணிருப்போம், நம்மளுக்கு அப்பா இராது அம்மா இராது, நம்மளை விசாரிக்க ஆள் இராது, அங்க யாராவது அது சொல்லி அழுதா நம்ம அவ்வளவு ஃபீல் பண்ணுவோம். தானா கண்ணில் தண்ணி வரும், தானா கண்ணில் தண்ணி வரும். ஏன் நீங்க அழறீங்கன்னா அந்த நிலையில நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறீர்கள், அதனால்தான் நம்ம அழறோம். இன்னைக்கு ஆபிரகாம் அந்த நிலையில அவன் தள்ளப்பட்டு இருக்கிறான். பிள்ளை கேட்கும் போது அது எவ்வளவு வலியா இருந்திருக்கும் அவனுக்கு. அந்த வலியிலும் அவன் அழகா சொல்றான், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி, யாரால அது சொல்ல முடியும் பாருங்க. விசுவாசனுடைய பரீட்சை நம்மளுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கும், ஜீவ கிரீடத்தை கொடுக்கும். இது எல்லாத்தையும் அவன் பார்த்து கொள்ளப்படன்னுட்டு கட்டைய வச்சு அடுக்கும் போது நினைச்சிருப்பான் ஆபிரகாம் கடவுள் என் கூட பேசுவார்னு. பேசல. அவன் கை காலை கட்டும் போது நினைச்சிருப்பான் பிள்ளை கை காலை கட்டும் போது ஆண்டவர் பேசுவார்னு. பேசவே இல்லை. அவன் கத்தி ஓங்கும் போது அவனுடைய நிலை எப்படி இருந்திருக்கும், அவன் கை கால் எவ்வளவு உதிரி இருக்கும். தன் பிள்ளைய, தன் நேசிச்ச பிள்ளை 25 வருஷமா காத்துட்டு அவமானம், அசிங்கம், துன்பம், பாடு, பிரச்சனை இதெல்லாம் சகித்து தான் ஒரு பிள்ளைய பெற்றெடுத்து இப்ப அந்த பிள்ளைய தானே பண்ண தான் கையால வெட்டணும்ன்றது எவ்வளவு வலி வேதனை. அந்த வலி வேதனையை ஆபிரகாம் தன்னுடைய இருதயத்துல வைத்து கொண்டு கத்திய ஓங்கும் போது கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். உன் பிள்ளையாண்டான் மேல கத்திய போடாத. 16வது வசனம் வாசிமா. 16:22 நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல பெருகவே பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. இதுதான் கடைசி ஆபிரகாமுக்கு வச்ச பரீட்சை. அந்த பரீட்சையில அவன் ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு, ஜெயிச்சிட்டார். இவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவு எங்க முடிஞ்சதுன்னா, அவர் ஊர் என்ற கல்தேயா பட்டணத்துல பேசினார். அவரை நடத்தி வந்தார். அவர் என்ன பண்ணாரு, எகிப்துக்கு போனாரு, கானானுக்கு போனாரு, ஒவ்வொரு இடத்துக்கும் போய் வந்தாரு. கடைசியா அவருடைய வாக்குத்தத்தம் எங்க நிறைவேறுச்சுன்னா, பரீட்சை அவன் ஜெயிச்ச போதுதான் நிறைவேறுச்சு. நம்ம வாழ்க்கையில கடைசியா நம்ம வாக்குத்தத்தம் எப்ப நிறைவேறும் அப்படின்னா, பரீட்சை நீங்க ஜெயிக்கும் போதுதான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா. நமக்கு பிடிச்சது ஆண்டவர் நம்மளை விட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டாவே நம்ம விட்டு கொடுத்துதான் ஆகணும். நம்மளை விட்டு கொடுக்கிற வரைக்கும் அவர் விட்டு கொடுக்கறதுக்காக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். அதனால ஆவிக்கு ஒரு பூரணம் உள்ளவன், பொறுமை உள்ளவனாய் இருக்கணும். பரீட்சையிலே ஆபிரகாம் ஜெயிச்சுட்டான். நம்ம ஜெயிக்கிறோமா நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். எப்பெல்லாம் நம்மளுக்கு பாடு பிரச்சனை வரும்போது நான் தோத்துட்டேன், நம்ம வாழ்க்கையில தோல்வியை கூட நம்ம வாழ்க்கையில சந்திக்கலாம். ஆனா அந்த தோல்வி நமக்கு நிரந்தரம் அல்ல. இந்த தோல்வியில ஜெயத்தை கொடுக்கிற இயேசு நம்மளோடு கூட இருக்கிறார். ஏன்னா அவர் மரணத்தையே ஜெயமாக விழுங்கினார். அவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். ரெண்டாவது, அதே பாயிண்ட்ல ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அவன் முதல்ல பரீட்சைய ஜெயிச்சுட்டான். ரெண்டாவது, உள்ளான சோதனை அவன் ஜெயித்தான். வாசிக்கலாம். 1வது அதிகாரம் 15வது வசனம். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. மேலா ஆண்டவர் பரீட்சை வச்சுட்டார். மேலான பரீட்சை. ஆபிரகாம் கட்டை எடுத்துட்டு போனா, கத்தி எடுத்துட்டு போனா, இதெல்லாம் மனுஷன் பாக்குற அளவுக்கு மேலான பரீட்சை. உள்ளான சோதனை ஒண்ணு இருக்குது. அந்த சோதனை நமக்குள்ளுக்குள்ளேயே ஒரு கற்பனை வாழ்க்கை, கற்பனத்தினுடைய சிந்தை, மாம்ச சிந்தை நமக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கும்போது இந்த ஓடுற பிசாசை வெளியில ஆடுது பத்தியா, ஆடுற பிசாசை துரத்திடலாம். ஆனா உள்ள இருக்கிற பிசாசை துரத்துறது ரொம்ப கஷ்டம். ஆடுது பத்தியா, 4 ஆட்டம் ஆடிட்டு என்ன பண்ணா, ஊழியக்காரன் 2 அடி அடிச்சா ஓடி போயிடும் அந்த பிசாசு. ஆனா உள்ள இருந்து நம்ம ஆத்துமாவை கெடுக்கிற பிசாசு நிறைய இருக்குது. அங்க சொல்லப்பட்டிருக்குது, பாவம் கர்ப்பம் தரித்து மரணத்தை பிறப்பிக்கும். அந்த மரணம் பாத்தீங்கன்னா நம்ம நரகத்துக்கு கொண்டு போகிற மரணம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை
ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு சோதனை வைப்பார். உள்ளான மாம்சத்துக்கும் ஆவிக்கும் போராடும் கலாத்தியர்ல போட்டிருக்கோம். ஆனா நீ வேதத்தை வாசிச்சு நீ ஆண்டவரோடு கூட இருக்கும் போது மாம்சத்தை நீ ஜெயிச்சிடுவ. நீ வேதத்தோடு நீ இல்லை அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னா மாம்சத்துல இருந்து மாம்சத்தை தோத்துட்டு நீ என்ன பண்ணுவ, ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுந்து போய்விடுவாய். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு, உள்ளான சோதனை நமக்கு உள்ளுக்குள்ளே ஆண்டு நீ போராடிட்டு இருப்ப, அது வெளியே சொல்ல முடியாது. ஒரு சில காரியத்தை நம்மள வெளியே நம்ம அப்பா அம்மாட்ட சொன்னாவே நம்மள அசிங்கமா நினைப்பாங்க, உங்க கூட நேசிக்கிறவங்க கிட்ட சொன்னாவே அசிங்கமா நினைப்பாங்க. இந்த போராட்டத்தை எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழிதான் இருக்குது. இந்த வழி என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மள இந்த மாம்சத்தை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்கிறான்னா இச்சை அடக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நினைச்சிருந்தா ஆதாமுக்கு அந்த கனியை வைக்காம இருந்திருக்கலாம். ஒரு கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கையை கிறிஸ்துவன் வாழ வேண்டும். கிறிஸ்துவன் எப்படி ஒன்னாலும் வாழறவங்கள இல்ல, இப்படிதான் வாழணும்னு ஒரு சட்டத்தை கடவுள் வச்சிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கடவுள் பார்த்தாரு. எகிப்துல இருந்து அழைக்கும் போது அவங்களுக்கு கட்டளை எல்லாம் கடவுள் கொடுக்கல, கட்டளை கொடுக்கல, நியமம் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. ஆனா எப்ப இவங்க செங்கடலுடைய அற்புதத்தை பார்த்தே முறுமுறுத்தாங்க அப்படின்னு பார்த்த உடனே கடவுள் 15வது அதிகாரத்துல கட்டளை என்ன பண்றாரு, அவங்களுக்கு நியமிக்கிறார். 20வது அதிகாரத்துல 10 கட்டளைகளை கர்த்தர் அவருக்கு கொடுக்கிறார். எப்போனா நம்ம வழி தவறி போகிறதுனாலதான் நமக்கு கட்டளைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த கட்டளைகளை நம்ம கட்டாயம் என்ன பண்ணோம், ஜெயிக்கிறவங்களா மாறணும். அடுத்தது 20வது வசனம் வாசிங்க, அதே அதிகாரத்துல 20. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உன்னுடைய கோபம் தேவ நீதியை செய்து முடிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய கோபம் தேவ நீதியை செய்ய முடியாது. இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு மோசே. மோசே நமக்கு நல்லா தெரியும். மோசே அங்க ஆண்டவர் கிட்ட மலை மேல பரிந்து பேசினாரா இல்லையா? பேசினார். பேசிட்டு சொன்னாரு, ஆண்டவரே அந்த ஜனங்களை என்ன பண்ணுங்க நீங்க நினைங்க. கீழே வந்த உடனே இந்த ஜனங்க நிர்வாணமா டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு கற்பலையை போட்டு என்ன பண்ணிட்டாரு, உடைச்சிட்டார். இது அவர் அந்த ஜனங்கள் மேல உள்ள அக்கறை நம்ம நினைப்போம். அவர் நியாயமா தான் கோபப்பட்டார். ஆனா மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காதுங்க. இதுக்கு ஒரு நல்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கோபம் மோசேவனுடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா இழந்துட்டான், ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின கானாவை இழந்து விட்டான். இன்னைக்கு மாம்சத்துல வர உன் கோபம் வாக்குத்தத்தம் பண்ணின பரம கானானை உன்னால பார்க்க முடியாது. அதனால நீ கோபப்படுறதுனால ஒருத்தன் மாறுவானா, அவன் மாறவே மாட்டான். தேவ நீதியை நடப்பிக்காது. அதனால நான் ஆவிக்குரியவனா இருக்கணும், பூரணம் உள்ளவனாய் பொறுமை உள்ளவனா இருக்கணும். ஒரு சிலர்லாம் கோவப்பட்ட என்ன பண்றாங்கன்னா சரியாயிடும். ஒரு சிலர் என்ன கோவப்பட்டாலும் சரியாக மாட்டாங்க. அவங்களுக்கு நீ பொறுமையா இருந்துதான் என்ன பண்ண முடியும், அந்த காரியத்தை செய்ய முடியும். நம்முடைய கோபம் ஆண்டவருடைய காரியத்தை செஞ்சு முடிக்காது. நான் கோவப்படுறது நல்லதுன்னு உனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நான் கோவப்படணும். அது உனக்கு புரியவே இல்லைன்னா நான் கோவப்படுறது என்னது, என்னுடைய ஆத்மா தான் கெட்டு போயிடும். அதில் நம்ம சரியா இருக்க வேண்டும். 21வது வசனத்தை வாசிங்க. 21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இங்க சொல்றாரு, நான் ஆவிக்குரியவனா வளர்ந்துட்டேன் அப்படின்னா எனக்குள்ள என்ன இருக்க கூடாதான், என் இருதயத்துல அழுக்கு கசப்பு இருக்கவே கூடாதான். என்ன இருக்கக்கூடாது சொல்லுங்களேன், காலையில தானே. அழுக்கு கசப்பு இருக்கக்கூடாது. நான் இப்போ இந்த சபைக்கு நான் வரேன், நீங்க சபைக்கு வரீங்க. இந்த சபைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 180 ஆத்துமாக்கள் திருவிருந்துக்கு வராங்க. ஆனா நீ இந்த சபையிலே இருக்கிறவங்க கூட நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தை, சபையிலே இருக்கிறவங்க கூட பேசாத நீ திருவிருந்து எடுத்தினா அந்த திருவிருந்து உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. உன் வீட்டுல கசப்போடு கூட மத்தவங்க மேல போராமையோடு கூட, போராம குணம் பிசாசு கொடுக்கிற குணம். கிறிஸ்தவனுக்குள்ள விட்டு கொடுக்கிற குணம் தான் கர்த்தர் கொடுக்கிறது. எல்லாத்துக்கும் போறாம, ஒருத்தவங்க பாட்டு பண்ணா போறாம, ஒருத்தவங்க பிரசங்கம் பண்ணா போறாம, ஒருத்தவங்க ஊழியம் செஞ்சா போறாம, ஒருத்தவங்க கிட்ட இன்னொருத்தவங்க பேசினா போறாம, இது எல்லாம் பிசாசுனுடைய குணம்.
பிசாசுடைய குணம். இந்த குணம் உன்னை விட்டு போனாதான் நீ எங்க பண்ணா. வேதம் சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவர் உன்னை சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்கு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுப்பார். ஜீவ கிரீடத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானா உனக்குள்ள கசப்பு இருக்கவே கூடாது. உனக்கு கெட்டதே செஞ்சா கூட அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லணும், நல்லா இருக்கணும்னு சொல்லணும். அவங்க கெட்டதே உனக்கு செய்யாம அவங்கள நீ தப்பா தப்பா பேச 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 நீ என்ன ஆயிடுவன்னா, தேவன் வைத்திருக்கிற பரம ஆசீர்வாதத்தை உன்னால பெற்றுக்கொள்ள முடியாது. கசப்பு துர்குணம் இதெல்லாம் விட்டுட்டு சாந்தத்தோடு கூட திருவசனத்தை கை கொள்ளுகிறா நீயே நானும் மாறணும். வசனம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குது, மன்னிக்க கற்றுக் கொடுக்குது. வசனம் நம்மளுக்கு அழகா போட்டிருக்குது. ஒரு கண்ணத்துல அடிச்சா மறு கண்ணத்தை காட்டுன்னு இயேசு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறா. சிலுவை நம்மள காரி துப்புனவன், நம்மள அடிச்சவன், எல்லாரையும் மன்னிக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். அது வாயில கடவுள் சொல்லல, கிரியில காட்டினார். அவர் மன்னிச்சார். அதனால நீ நான் என்ன பண்ணோம், மன்னிக்கணும். முதல் பூரணம் உள்ளவன் பொறுமை உள்ளவனா இருக்கணும். முதல்ல அவன் பரீட்சையை ஜெயிக்கணும். ரெண்டாவது உள்ளான சோதனை. ஒருத்தவங்க மேல ரொம்ப கோபமா இருக்கும், அந்த கோபத்தை காட்டாம அவங்க மேல அவ்வளவு கசப்பு இருக்கும். அப்படியே பார்த்து சிரிச்சு, நல்லா இருக்கிறியா, இப்பதான் உன்னை நினைச்சேன், நீ எதுக்கு நினைச்சனே தெரியாது, ஆனா என்ன பண்ணுவோம் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் நம்மளுக்கு மேலோட்டம். மனுஷன் நம்மள நல்லவனா நினைப்பானா, நம்மள உத்தமனா ஒருத்தர் பார்க்கணும், அவர் தான் ஆண்டவர். ஆமென். பைபிள்ல போட்டிருக்குது, உலகமே பாவம் செய்யும் போது நோவா உத்தமனாய் வாழ்ந்தான், அதனால அவனுக்கு கிடைத்த பிரதிபலன் கிருபை. இந்த கிருபை அவனுக்கு கொடுத்த பிரதிபலன் என்ன தெரியுமா, பேழையிலே அவன் காக்கப்பட்டான். உலகமே அழிஞ்சு போயிடுச்சு. உத்தமனா வாழ்ந்தவன், தேவனுக்கு உத்தமமா வாழ்ந்தவன் மட்டும் அழியாமல் காப்பாற்றப்பட்டான். அததான் கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில ஆஹா ஓஹோன்ற வாழ்க்கை இல்ல, நமக்குன்னு ஆவிக்குரிய ஒரு நிலைன்னு ஒண்ணு இருக்குது. நம்மளுக்கு ஆண்டவர் வைக்கிற பரீட்சையை கட்டாயம் ஜெயிக்கணும். ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கையில சொல்லப்பட்டிருக்குது, உள்ள ஆண்டவர் நமக்கு மாம்ச இச்சைகளை நம்ம ஒழிக்கிறவங்களா, அதை ஜெயிக்கிறவங்களா நம்ம மாறணும். சோதனையை ஜெயிக்கணும். அடுத்தது பார்க்குது, கோபம் கொள்றதுனால நீ தேவ நீதியை செய்ய முடியாது. அடுத்தது நம்ம பார்க்கிறோம், இங்க சொல்லப்பட்டிருக்குது, அழுக்கு கசப்பும் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. யாரு மேலும் கசப்போடு அழுக்கோடு இருக்கக்கூடாது. நான் பேசுறேன், போய் பேசுறேன், என் மேல அவங்களுக்கு எனக்கு அவங்க மேல கசப்பு இல்லை, அவங்க என்கிட்ட பேசவே மாட்டேன்றாங்கன்னா விட்டுரு. உனக்கு கசப்பு இல்லை இல்லதான் அவங்க மேல சில இல்லைன்னா விட்டுட்டு எப்பயுமே அவங்க மேல கசப்பா இல்லாம அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஜீவ கிரீடம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்குது, உங்களுக்காக ரெடி பண்ணி கடவுள் வச்சிருக்கிறாரு, அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இததான் யாக்கோபு சொல்றாரு, நீ திருவிருந்து எடுக்கிறதுனாலும், ஞானஸ்தானம் எடுக்கிறதுனாலும், தசமாகவும் கொடுக்கிறதுனாலும், பலி செலுத்துறதுனாலும் நீ பரலோகம் போக மாட்ட. சிதறப்பட்ட 12 கோத்திரத்துக்கு சொல்றாரு, இதெல்லாம் ஒண்ணு பரலோகம் கொண்டு போகாதுப்பா, இந்த குணம்லாம் இருந்தாதான் நீ பரலோகம் போவ. அல்லேலூயா. நம்ம ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு போறோம். பூரணம் உள்ளவன் சமநிலையின் சத்தியத்தை அறிந்து கொள்ளுவான். வாசிக்கலாம், யாக்கோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பி கொள்ளுவோம். 2ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல இருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீ இந்த நல்ல இடத்தில் உட்காரு என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படி அண்டையிலே உட்காரு என்று நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களா இருப்பீர்கள் அல்லவா. அல்லேலூயா. இந்த அடுத்தது பூரணம் உள்ளவன் சமநிலையில் இருக்குன்னா பட்சபாதம் பார்க்க கூடாது. இங்க பாக்குறோம் 1ஆவது வசனத்துல இருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது, பட்சபாதம் வேண்டாம் நமக்கு. ஏழை பணக்காரன் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சபைக்கு வருவாங்க. ஏழை வருவான், பணக்காரன் வருவான், அரசாங்க வேலையில இருக்கிறப்பான், ஐடி கம்பெனில இருக்கிறவங்க இருப்பாங்க, எல்லாரும் சபைக்குள்ள என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. ஆனா ஸ்பெஷலா அவங்க கிட்ட பிடிச்சவங்க கிட்ட தான் போய் உட்காருவாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்க, பிடிச்சவங்க சொந்தக்காரருடைய ஃபங்க்ஷனுக்கு தான் போவாங்க. நம்மள ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸோ கஷ்டப்படுறவங்கள பார்த்தா என்ன பண்ணுவோம், நம்ம அவங்கள கேவலமா பார்ப்போம். நம்ம எப்பயுமே நம்ம உயர்வா இருக்கும்போது தாழ்வா இருக்கிறவங்களை கேவலமா பார்க்கவே கூடாது.
கேவலமா பார்க்க கூடாது. இத யாக்கோபு எழுதுறார். அந்த சிதறடிக்கப்பட்ட அந்த 12 கோத்திரம் பாத்தீங்கன்னா புறஜாதி ரொம்ப கேவலமா பார்ப்பான். பாத்தீங்கன்னா பணக்காரனுக்கு என்ன பண்ணுவான், சேர் போட்டு உட்கார வைப்பான். ஏழைய பார்த்து கேவலமா பார்த்துட்டு அந்த இடத்துல போய் உட்காருன்னு சொல்லுவான். நம்ம பார்க்கிறோம் இயேசு நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கிறது, ஏழைகள் என்ன பண்ணணும்னா ஏழைகள் மேல அக்கறை காட்டணும், அரவணைக்கணும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இந்த அதிகாரம் ஃபுல்லா 5வது வசனத்துல இருந்து 7வது வசனம் வரைக்கும் இந்த சம்பவம் போட்டிருக்குது. பாத்தீங்கன்னா படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இது என்ன பண்ண, ஏழைகள் மேல நீங்க அக்கறை காட்டுறவங்களா இருக்கணும். நம்ம கஷ்டப்பட்டிருப்போம், ஒரு நாள் நம்மளுக்கு 4 பேர் உதவி இருப்பாங்க. நம்ம இப்ப ஆண்டவர் நம்ம மேல தயவு வச்சு கடகடகடன்னு உயர்ந்துட்டு இருப்போம். அந்த உயர்ந்து இருக்கும் போது இந்த தாழ்வா இருக்கிறாங்களா அவங்கள நம்ம என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாது, அற்பமா பார்க்க கூடாதுங்க. இன்னைக்கு இந்த உலகம் ஃபுல்லா கிறிஸ்தவம் உருவாகிறதுக்கு காரணமே மிஷினரிங்க தான். அவங்க காட்டின அன்பு, அவங்க காட்டின அரவணைப்பு, அவங்க கொடுத்த தியாகம், அவங்க செலுத்தின விலகிறையும், இதெல்லாம் தான் என்னாச்சுன்னா கிறிஸ்தவத்தை இந்த உலகம் ஃபுல்லா கொண்டு போச்சு. நம்ம எல்லாம் கிறிஸ்தவ பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம கிறிஸ்துமஸுக்கு சாப்பாடு கொடுக்கறவங்க மட்டும் இல்ல, நம்ம கண்ணுல படுறவங்களுக்கு, பசியா இருக்கிறவங்களுக்கு, திக்கற்றவங்களுக்கு நீங்க உதவி செய்கிறவங்களா மாறணும். நம்ம 4000க்கு ட்ரெஸ் எடுக்கிறோம்னா ட்ரெஸ்ஸே இல்லாதவங்களுக்கு ஒரு 300 ரூபாய்க்காவது என்ன பண்ணணும், நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். இந்த குணாதிசயம் உள்ளவன், வேதம் சொல்லப்பட்டது, அவன் சமநிலை பூரண உள்ளவன் சமநிலையில என்ன பண்ணுவானா, சத்தியத்தை கை கொள்ளுவான். சமநிலை எல்லாரையும் பாத்தீங்கன்னா ஏழையும் ஒரே மாதிரி பார்ப்பான், பணக்காரனை ஒரே மாதிரி பார்ப்பான். சபை என்பது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. இதுல என்ன பண்ணக்கூடாது, ஏழை பணக்காரன் நான் இவங்க கிட்ட தான் பேசுவேன், இவங்க கூட பேச மாட்டேன், இவங்க பக்கத்துல தான் திருவிருந்து எடுப்பேன், அவங்க பக்கத்துல திருவிருந்து எடுக்க மாட்டேன்னு நம்ம சொல்லக்கூடாது. இதை யாக்கோபு சிதறடிக்கப்பட்ட 12 கோத்திரத்துக்கும் சொல்லி கொடுக்கிறான். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வாசிச்சீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேதவாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் பாத்தீங்கன்னா யாக்கோபு ஆண்டவருடைய அன்பை 12 கோத்திரங்களுக்கும் சொல்லி தரார். அன்பு செலுத்து. எப்படிப்பட்ட அன்பு? நீ எப்படி அன்பா இருக்கிறியோ, உன் மேல எப்படி அன்பு காட்டுறியோ அவங்க மேல என்ன பண்ணணும், நீ அன்பு காட்டணும்னு சொல்லி தராரு. சமநிலையா இருக்கணும். ஏழை பணக்காரனை ஒரே பார்வை பார்க்கணும். 2வது, நீ அன்பு செலுத்துறவனா இருக்கணும். அப்பதான் உனக்கு ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவ கிரீடம் அப்பதான் கொடுக்கப்படும். 9வது வசனத்துல இருந்து 13வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது. இரக்கமில்லாத விசுவாசம் தவறானது. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் பசியா இருக்கிறான், உங்ககிட்ட வந்து பசி எடுக்குது, எனக்கு நான் 4 நாளா சாப்பிடல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சாப்பாடு கொடுப்பீங்க. இங்க இருக்கிற இந்த 12 சிதறடிக்கப்பட்ட 12 கோத்திரத்துல இருக்கிற என்ன பண்றான்னா, அவனை நிக்க வச்சு அவனுக்கு அட்வைஸ் பண்றான், கடவுளை நம்பு. அவனே பசியா இருக்கிறான், அவனுக்கே கிழிஞ்சு போன துணி போட்டுட்டு இருக்கிறான். கடவுளை நம்பு, கடவுள் உனக்கு கொடுப்பாரு, முட்டி போடு, ஜெபம் பண்ணு. அவனால பசி 4 நாள் அவன் சாப்பிடல, அவன் பசியா இருக்கிறான். அவன் முட்டி போட முடியுமா? அவனால ஜெபிக்க முடியுமா? அவனால கடவுளை நம்ப முடியுமா? அடுத்த வேளை சாப்பாடு யார் கொடுப்பாங்கன்னு அடுத்தவனை தான் நம்ப முடியும், கடவுளை நம்ப முடியுமா? இதே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சாப்பாடு கொடுத்துட்டு அவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு, அப்போ அவன் நல்லா சாப்பிட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு திருப்தி ஆட்டோனே பசி ஆறிச்சான்னு கேட்டுட்டு, அப்போ நீ சத்தியத்தை சொல்லும் போது அந்த சத்தியம் என்ன பண்ணும்னா பெரிய காரியத்தை ரட்சிப்பை கொண்டு வரும். இததான் யாக்கோபு சொல்லி கொடுக்க. இரக்கம் இல்லாத விசுவாசம் தவறான விசுவாசம். இரக்கமே காட்ட மாட்டேன், ஆனா நீ என்ன பண்ற, ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் இப்படி அப்படின்னு ஒரு சிலர்லாம் சத்தியத்தை சொல்ல பார்த்தா ஆசையா இருக்கும் எனக்கு, ஆனா கிரியில இருக்கவே இராது. அப்படி சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த கிருபையை கடவுள் கொடுத்துருக்குற, ஆனா அந்த கிருபை உங்களை பரலோகம் கொண்டு போகாது. தேவ பிள்ளையே, நம்ம இரக்கம் செய்யும் போதுதான் இரக்கம் உனக்கு பரலோகத்திலே மேன்மை பாராட்ட முடியும். ஆமே, என் அப்பா என் அம்மா பாஸ்ட், இப்ப பாஸ்டுடைய பிள்ளை, நான் பாஸ்டுடைய பிள்ளை போயிட்டு நான் வந்து இருக்கிறேன் பரலோகத்துல, இடம் விட மாட்டாரு பரலோகத்துல. அல்லேலூயா. அங்க மட்டும் ரெகபேஷன் இல்ல, அங்க மட்டும் பரிஞ்சு பேசுறவங்க யாருமே கிடையாது, ஆனா ஒருத்தவங்க மட்டும் பரிந்து பேச முடியும். எது தெரியுமா? இந்த பூமியில செய்யற தானம் தர்மம்.
நீ செய்யற தானம் தர்மம் அந்த இடத்துல வந்து உனக்காக பரிந்து பேசும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரையும் சமநிலையா பார்க்கணும். நீங்க எங்க இருந்தாலும், நம்ம சபை மட்டும் இல்ல, வெளியில கூட நீங்க யாருன்னா கேவலமா ஒருத்தவங்களை பார்த்தீங்கன்னா உன் மனசுலயே என்ன பண்ணுங்க, ஏசப்பா இந்த குணம் எனக்கு வரக்கூடாது ஏசப்பான்னு மனசுலயே நீ ஜெபம் பண்ணணும். ஒருத்தவங்க அவங்க தப்பே செஞ்சா கூட ரட்சிக்கப்படாதவங்க அறியாம செய்யறாங்க, அவளுக்கா நம்ம எப்பயுமே அதை நம்ம அந்த குணாதிசயத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்டு பெற்றுக்கொண்டு எல்லாரையும் சமநிலையா பார்க்கிறவங்களா நம்ம மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா கிரியை இல்லாத விசுவாசம். நம்முடைய வாழ்க்கையில கிரியை இல்லாத விசுவாசம் இருக்கக்கூடாது. வாசிக்கலாம் 14வது வசனத்துல இருந்து 17வது வசனம் வரைக்கும். வேகமா வாசிமா. சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியோ கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலோ. போதுங்க, இங்க சொல்லப்பட்டிருக்குது கிரியை இல்லாத விசுவாசம்னா விசுவாசமா செத்து போன விசுவாசம். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்னா 26வது வசனம் வாசிக்கிறேன். ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. செத்ததா இருக்குது. உயிருள்ள விசுவாசம் செயல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு விசுவாசம் இருக்கணும்னா என்னுடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும்? செயல் இருக்கணும். இந்த பைபிள்ல ஒருத்தவங்களை காட்டி இருக்கிறாங்க. 25வது வசனம் நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். ராகாப் என்கிற ஒரு வேசியை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்குது. இவ விசுவாச பட்டியல்ல வரா. எபிரேயர்லயும் இவ வருவா. விசுவாச பட்டியல் எபிரேயர்லயும் இவ வருவா. இவளை குறிச்சு வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரம் நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன பண்றாங்கன்னா யோசுவா என்ன பண்றாருன்னா 2 வேவுக்காரர்ல அனுப்புறார். அனுப்பி என்ன பண்றாரு, எரிகோவை பார்த்துட்டு வர சொல்றார். எரிகோவை பார்த்துட்டு வரும்போது மதில் மேல ஒருத்தர் வீடு கட்டி இருக்கிறா. அவதான் ராகாப். அவன் என்ன பண்றா அப்படின்னா 9வது வசனம் 10வது வசனம் சொல்லப்பட்டது. உங்களை பார்த்த உடனே 2 பேரை பார்த்த உடனே எகிப்து எரிகோவுல நிறைய ஜனங்க இருக்கிறாங்க, எங்க ஜனங்களுக்கெல்லாம் திகில் வந்துடுச்சு, பயம் வந்துடுச்சு. ஏன்னா நீங்க ஆராதிக்கிற தேவன் அவங்கள பார்த்து அவங்க பயப்படல, அவங்க தேவன் பெரியவர் என்பதை நினைச்சு பயந்தாங்க. ஆமேன்னு சொல்லிட்டீங்களே. அல்லேலூயா. அவங்கள பார்த்து திகில் வந்துடுச்சுன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் தேசத்தை கட்டாயம் உங்க கையில ஒப்பு கொடுப்பார். யோசுவா 2வது அதிகாரம் 10வது வசனத்துல கர்த்தர் நிச்சயமா உங்க கையில இந்த தேசத்தை கொடுப்பாரு, அப்ப கொடுக்கும் போது என்ன நினைச்சுக்கிங்கன்னு சொல்லிட்டு ராகாப் விசுவாசமா சொல்றா. இவ விசுவாசம் பாருங்க. இத போயிட்டு கர்த்தர் இந்த தேசத்தை கொடுப்பாருன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணல அப்படின்னா அவங்களுக்குள்ள நம்பிக்கை இல்லாத போதிலும் இவன் நம்பினா இவன் நம்பிக்கை என்ன ஆச்சுன்னா 6வது அதிகாரம் 25வது வசனம் மட்டும் வாசிங்க. யோசுவா 6:25. மறைத்து வைத்திருந்தபடியால் இஸ்ரவேல் நடுவிலே குடியிருந்தாள். அல்லேலூயா. இந்த ராகாப் வேசிய கடவுள் என்ன பண்ணார் அப்படின்னா அவ அந்த விசுவாசிச்சதுனால யோசுவா அவளையும் அவ குடும்பத்தையும் யார் நடுவுல வச்சாராம்? இஸ்ரவேலின் நடுவுல. இஸ்ரவேலுடைய இந்த கூட்டம் எப்படி தெரியுமா இருக்கும்? அதான் சொல்லப்பட்டிருக்க என்னாகும் 22 அவங்களுடைய கூடார வாசஸ்தலம் அழகா இருக்குமா, நீட்டா இருக்கும். வாசரிப்பு கூடாரம் இருக்கும், சுத்தி அவங்களுடைய கூடாரம் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு கூடாரம் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அவங்களை எங்க வச்சாருன்னா அந்த கூடாரத்தின் ஒரு வேசிய கூடாரத்தின் நடுவுல வச்சார். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவளுடைய விசுவாசம். நம்ம விசுவாச செயல்ல காட்டணும். அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில என்ன கொடுக்கும்னா உயிரை கொடுக்கும். இன்னைக்கு அதுதான் சொல்றாரு ஆண்டவர். நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய விசுவாசம் கிரியிலே காட்ட வேண்டும். முதல்ல நம்ம பட்சபாதம் இல்லாதவங்களா இருக்கணும். பட்சபாதம் இல்லாதவளா இருக்கணும். 2வது நம்ம விசுவாசத்தை எதுல காட்டணும்? கிரியிலே காட்டுங்கிறவளா இருக்க வேண்டும். அப்படி காட்டும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையிலே செய்வார். ஆமென். 3 பாயிண்ட் பாத்தீங்கன்னா பூரணம் உள்ளவன் நாவின் மேல் அதிகாரம் உள்ளவனாய் இருப்பான். பூரணம் உள்ளவன் நாவின் மேலே அதிகாரம் உள்ளவனாய் இருப்பான். இது எங்க இருக்குதுன்னா 3வது அதிகாரத்துல
5 அதிகாரம் உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன். இந்த பிரசங்கம் உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா கவனிக்கணும். பூரணம் உள்ளவன் நாவின் மேல் அதிகாரம் உள்ளவனாய் இருப்பான். 3வது அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நான் சொல்ற வசனத்தை மட்டும் நீங்க வாசிங்க. சொல்ற வசனத்தை மட்டும் வாசிங்க. இந்த நாவு இருக்குது பாத்தீங்களா, இந்த நாவு தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. ஆமென். நம்முடைய இந்த நாவு தான் நான் வாழ்க்கையை தீர்மானிக்குது. நான் 50 வயசுல செத்துருவேன்னு சொன்னா நீ செத்துருவதான். உன் நாவுக்கு அதிகாரம் இருக்குது. உன் நாவுக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கு. நான் பூரண வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பேன், என் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பேன், எருசலேமில் எனக்கு கொடுத்த சமாதானத்தை பாப்ப நீ சொல்லிட்டே இருந்து பாரு. இந்த நாவு உனக்கு என்ன நீ சொல்லி அறிக்கைறியா அதான் உனக்கு நடக்கும். அதான் உனக்கு நடக்கும். நம்முடைய நாவல தான் பூரணம் உள்ளவன். இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில் இருக்கான் பத்தி, அவன் நாவல தப்பானதை பேசவே மாட்டான். 2வது விசுவாச குறைவா பேசவே மாட்டான். அவனுடைய நாவை அவன் என்ன பண்ணுவான்? அதிகாரமாய் செயல்படுத்துவான். இந்த நாவை குறிச்சு ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க நான் பிரயாசப்படுறேன். 3 காரியத்தை. இந்த நாவினுடைய சக்தி என்ன தெரியுமா? வழிகாட்டுற சக்தி இந்த நாவுக்கு இருக்குது. வழிகாட்டுகிற சக்தி இந்த நாவுக்கு இருக்குது. 3வது அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. முதல் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிமா, அடுத்தது அப்புறம் வாசிக்கலாம். என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷன், தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ள கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் தமக்கு கீழ்ப்படியும்படி அவைகளில் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளா இருந்தும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படுவான். இப்ப நல்லா கவனிக்கணும். நம்ம நாவுக்கு இருக்கிற ஒரு சக்தி என்னன்னா வழிகாட்டுகிற சக்தி. இப்ப குதிரை நீங்க பாத்தீங்கன்னா, குதிரை அங்க இங்க அலமோதும், ஆனா கடிவாளம் போட்ட உடனே ஒரே நேரா போகும். அது மாடு கூட நீங்க பாருங்க, கடிவாளம் போட்ட உடனே என்ன ஆகும்? ஒரே சீராக போகும். நான் அதுதான் சொல்றாரு, குதிரைய பாருங்க, நீங்க பாருங்க, அது கடிவாளம் போட்ட உடனே சரியான வழியில போகுது. என் நாவை நான் சரியான வழியில பயன்படுத்தும் போதுதான் அது என்ன கொடுக்கும் அப்படின்னா, பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில அது என்ன பண்ணும்? செய்யும். பெரிய காரியங்கள் என்ன பண்ணாது? செய்யும். அடுத்தது இங்க சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, ஒரு பெரிய கப்பல். இந்த கப்பல் மனுஷனால தள்ள முடியாது. ஆனா அது என்ன பண்ணும்? நிறைய பொருட்களை நம்மளுக்கு என்ன பண்ணும்? இறக்குமதி பண்ணும். கேஸ் சிலிண்டர் இறக்குமதி பண்ணும், எண்ணெய் இறக்குமதி பண்ணும், பொருளாதாரத்தை இறக்குமதி பண்ணும். இதெல்லாம் எங்க கொண்டு வருது? கப்பல் நிறுத்தப்பட்டது. இப்போ நம்மளுக்கு யுத்தம் நடந்த உடனே எவ்வளவு நம்ம பிரச்சனையை பார்த்தோம். இது எல்லாத்தையும் அநேக பொருளை கொண்டு வருகிற இந்த கப்பலை ஒரு சின்ன சுக்கான் தான் என்ன பண்ணுனா திருப்பும். அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது கப்பலுக்கு கீழே இருக்கும். அது எங்க இருக்கும்னா கப்பலுக்கு கீழே இருக்கும். கப்பலுக்கு கீழே இருக்கிறதான அந்த சுக்கான ஒரு இந்த பாத்தீங்கன்னா கப்பல் இருக்குன்னு வச்சீங்கன்னா, ஒரு திருப்புறா மாதிரி ஒரு சக்கரம் இருக்கும். அதை திருப்புனா கீழே இருக்கிற அந்த சுக்கான் அப்படியே திரும்பும். அது கரெக்டா வழிகாட்டும். நம்ம நாவு கூட அப்படிதான். ஒருத்தனை பேசிய சாகடிக்க நம்ம நாவால முடியுமா? முடியாதா? முடியும். எத்தனையோ பெண்மணிகள், எத்தனையோ சகோதர சகோதரிகள், நல்லா கவனிங்க, வார்த்தை தாங்க முடியாம செத்து போன எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்க போறான், அவனை பேசியே அவன் தற்கொலை எண்ணத்துல இருந்து நம்மளால திருப்ப முடியுமா? முடியாதா? முடியும். இந்த நாவுக்கு இருக்கிற சக்தி என்ன தெரியுமா? வழிகாட்டுகிற சக்தி. ஒருத்தனை நல்லவன் ஆக்குறதும் கெட்டவன் ஆக்குறதும் யார் கையில இருக்குது? உன் நாவு கையில தான் இருக்குது. அல்லேலூயா. நல்லவனும் கெட்டனையும் நீ தான் ஆக்க போற. அது எங்க கொடுக்கப்பட்டதுன்னா உன் நாவுல தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒருத்தனை பரிசுத்தமாக்க உன்னால முடியும், பாவத்துல கொண்டு போக முடியும். அது நாவுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். இந்த அதிகாரத்தை நீ நானும் பயன்படுத்த வேண்டும். அடுத்தது இந்த நாவுக்கு இருக்கிற சக்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, அழிக்கும் சக்தி இந்த நாவுக்கு இருக்குது.
5வது வசனத்துல இருந்து 8வது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரு சின்ன நெருப்பு, காட்டுத்தீ. நம்ம எத்தனையோ இடத்துல கேட்டிருப்போம். மே மாசத்துல நிறைய இடத்துல நம்ம பார்த்தோன்னா ஒரு காட்டுத்தீ என்ன பண்ணுச்சு, பெரிய காட்டையே கொளுத்திடுச்சு. ஒரு சின்ன தீ பெரிய காட்டையே கொளுத்திடுச்சு அப்படின்னு பாக்குறோம். இது அழகா சொல்லப்பட்டிருக்குது. நெருப்பு என்ன பண்ணும் அப்படின்னா காட்டையே கொளுத்திடும். நம்ம அழிக்கிற சக்தி நம்ம நாவல இருக்குது. ஒருத்தவங்களை அழிக்கணும்னு நினைச்சா நம்ம பேசிய ஒருத்தவங்களை அழிச்சிடலாம். பேசி என்ன பண்ணலாம், அழிச்சிடலாம். சபிச்சு அழிச்சிடலாம். அழிக்கிற சக்தி இந்த நாவுக்கு இருக்குது. நீ ஆக்குற சக்தியா மாற போறியா, அழிக்கிற சக்தியா மாற போறியா என்பதை இன்னைக்குதான் என்ன பண்ணணும், நீங்க தீர்மானம் எடுக்க வேண்டும். அடுத்தது, இந்த நாவுக்கு இருக்கிற அதிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சந்தோஷம் தரும் சக்தி இந்த நாவுக்கு இருக்கிறது. சந்தோஷத்தை தர சக்தி யாருக்கு இருக்குது, இந்த நாவுக்கு இருக்குதுங்க. சந்தோஷத்தை கொடுக்கிற சக்தி இந்த நாவுக்கு இருக்குது. 9வது வசனம் 12வது வசனம் ஒரே பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். 9வது வசனம் மட்டும் வாசிங்க. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். அதனாலேயே சபிக்கிறோம். அல்லேலூயா. அழிக்கிற சக்தி எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது, சந்தோஷப்படுத்துகிற சக்தியும் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, நாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம சந்தோஷமா இருக்குன்னா நம்ம நாவு தான் காரணம். என் ஆண்டவர் சந்தோஷமா வைப்பாரு, எனக்கு ஜெயத்தை கொடுப்பாரு ஆண்டவர், என்னை இப்படியே விட மாட்டாரு, என் நிலைய மாத்திருவா. நீ 100 வாட்டி சொல்லிப்பாரு, 100 வாட்டி வேணா 20 வாட்டி சொல்லிப்பாரு, தானா உன் உள்ளத்துல இருந்து ஒரு சந்தோஷம் வரும். அது எங்கிருந்து வந்ததுன்னே தெரியாது. அது உன் நாவுல கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாவின் மேல பூரணம் உள்ளவன் நாவின் மேல என்னவா இருக்கிறான், அதிகாரம் உள்ளவனா இருக்கிறான். என்ன அதிகாரம்னா, முதல்ல அவனுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, வழிகாட்டுகிற சக்தி அவன் நாவுல இருக்குது. அடுத்தது, அழிக்கும் சக்தி அவன் நாவல் இருக்குது. 3வது சொல்லப்பட்டிருக்கிறது, சந்தோஷிக்கிற சக்தி, சந்தோஷப்படுத்துற சக்தி அவன் நாவல கொடுக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் நீ பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணும், பூரண புருஷனாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா 4வது காரியம், உள்ளவன் ஆவிக்குரிய போராட்டங்களை ஜெயித்து வெற்றி பெறுவான். 4வது அதிகாரத்துக்கு உங்க வேதாகமத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. 4வது அதிகாரத்துக்கு 1 வசனம் வாசிங்க. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது, உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினாலே அல்லவா? நீங்கள் இச்சித்தோ உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தோ பொறாமை உள்ளவர்களாய் இருந்தோ அடைய கூடாமற் போகிறீர்கள். போதுங்க, போதுமா. இங்க சொல்லப்பட்டிருக்குது, நம்ம ஆவிக்குரிய போராட்டம் நமக்கு வரும். என்ன போராட்டம் வரும் நம்மளுக்கு, ஆவிக்குரிய போராட்டம் வரும். பூரணம் உள்ளவனுக்கு அவன் என்ன பண்ணணும்னா, மனிதனோடு போராடுகிற சண்டை உனக்கு இருக்கவே கூடாது. உனக்கு சண்டை போடுற ஒரு இடம் இருக்குது. எபேசியர் 6ல போட்டிருக்குது 12வது வசனம், மாம்சத்தோட ரத்தத்தோட உங்களுக்கு போராட்டம் இல்ல, வான மண்டலத்துல என்ன பண்ணா போராடுகிற அந்த பொல்லாத ஆவியோட தான் உனக்கு போராட்டம். நம்ம அந்த போராட்டத்தை விட்டுட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, மனுஷன் கூட சண்டை போடுறோம். பூரணம் உள்ளவன் என்ன பண்ணுவானா, ஆவிக்குரிய வாழ்க்கையில போராடி ஜெயிப்பான். மனுஷனோடு போர் செய்ய மாட்டான். சண்டை போடுகிறவன், பகைக்கிறவன் ஜீவ கிரீடத்தை பெற முடியாது. யாக்கோபு சொல்றார், நீ சண்டை போடுற, நீ பகைக்கிற, நீ ஜீவ கிரீடத்தை உன்னால பெற முடியாதுப்பான்னு சொல்லி கொடுக்கிறார். அடுத்தது பாக்குறோம், அவன் உள்ளான ஆசை, உள்ளான போர், உள்ளான ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன உள்ள ஒரு போர் நடக்கும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. பாருங்க, நம்ம நல்லா பேசினாலும் ஒருத்தவங்களை நம்முடைய மைண்ட் என்ன பண்ண, அவங்களை தப்பா பார்க்க சொல்லும். மாம்ச இச்சை ஒரு சிலருக்கெல்லாம் ரத்தத்திலே இருக்கும். அது மாம்ச இச்சை ரத்தத்திலே இருக்கும். அதை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரியுங்க. அதை ஜெயிக்கணும்னா ஆவிக்குரிய போராட்டம் உனக்கு வேணும். ஆவிக்குரிய போராட்டம் வேணும். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. நிறைய பேருக்கு பெருமை, அவங்க படிப்பை குறிச்சு பெருமை, அவங்க வேலையை குறிச்சு பெருமை, அவங்க பாட்டை குறிச்சு பெருமை, அவங்க பிரசங்கத்தை குறிச்சு பெருமை, அவங்களுடைய சபையை குறிச்சு பெருமை, அவங்களுடைய குடும்பத்தை குறிச்சு ஒரு பெருமை. இந்த பெருமை எல்லாம் நம்ம ஜீவ கிரீடத்தை நமக்கு கொடுக்காது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதை கட்டாயம் கிறிஸ்துவன் ஜெயிக்கணும். நம்ம ஜெபிக்கிறோம், எதுக்கு ஜெபிக்கிறோம், ஆசீர்வாதமா இருக்கணும். ஆனா ஒவ்வொரு கிறிஸ்துவனும் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனின் பெருமையை ஜெயிக்கிறதுக்காக தான் ஜெபிக்கணும்.
இதை நீ ஜெயிச்சுட்டேன்னு வச்சுக்கியா ஒரு பெரிய வெற்றியை நீ பார்ப்பாய். அல்லேலூயா. 4வது வசனம் வாசிமா. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? அல்லேலூயா. இங்க அழகா சொல்றாரு, பேர் கொடுத்து சொல்றாரு, விபச்சாரியே, விபச்சாரரே, உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை. நான் உலகத்துக்கும் ஒத்து போயிடுவேன், ஆண்டவருக்கும் ஒத்து போனா உன்னால முடியவே முடியாது. 2 எஜமானுக்கு உன்னால என்ன பண்ண முடியாது, வேலை செய்ய முடியாதுங்க. அதனால உலக சிநேகம் தேவனை உன்னை விட்டு பிரித்து விடும், தேவனை விட்டு பிரிச்சிடும் உன்னை. அதனால மாம்சத்தில் வருகிற போராட்டத்தை நீ கட்டாயம் ஜெயிக்கணும். நான் நேற்று கூட சொன்னேன், நம்ம ஒரு ரொம்ப நேரம் நம்ம போன் பார்த்தா கூட இது கடவுளுக்கு பிரியமான்னு பார்க்கணும். ரொம்ப நேரம் ஒருத்தவங்க கிட்ட பேசினா கூட இது கடவுளுக்கு பிரியமான்னு பார்க்கணும். இதெல்லாம் பிரியமான்னு பார்த்து பார்த்து வாழறவன் தான் கிறிஸ்துவன். அவன் பக்குவப்பட்டு தேவ காரியத்தை செய்வான். அல்லேலூயா. 14, 13, 14 வாசிமா. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி விபச்சாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறீர்களே, கேளுங்கள், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறது. போதுங்க. இங்க சொல்லப்பட்டிருக்குது, நம்ம எப்ப சாவோம் நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது நம்மளுக்கு. அவர் சொல்றாரு, தேவ சித்தத்தை அறிந்து நம்ம வாழணுமா. தேவ சித்தம் எனக்கு தெரியாதுன்றதும் பாவம் தான். தேவ சித்தம் தெரிஞ்சும் நான் பாவம் செஞ்சேனா அதுவும் பாவம் தான். இப்ப எனக்கு தேவ சித்தம், இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வரேன், அம்மா வயிற்றுல இருந்தே என்ன பண்ண சர்ச்சுக்கு வந்தேன், சின்ன வயசுல இருந்து சர்ச்சுக்கு வந்தேன், எல்லாத்தையும் பண்ண. ஆனா இன்னைக்கும் என் மேல தேவ சித்தம் இருக்குது என்னன்னு தெரியாத இருக்குது பாவம். உனக்கு உன் மேல தேவ சித்தம் இருக்குது, என்ன சித்தம் இருக்குதுன்னு தெரியுமா? உனக்கு தெரியாதவங்க எல்லாம் பாவம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். தேவ சித்தம் தெரிஞ்சும் அதை செய்யாது இருக்கதும் பாவம்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாரு. 15வது வசனம் 17வது வசனம் வரைக்கும் இதே காரியம் தான் போட்டிருக்குது. அதனால தேவ சித்தத்தை அசட்டை பண்ணக்கூடாது, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், தேவ சித்தத்தை அறிந்து வாழ வேண்டும். இதுதான் கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா பூரணம் உள்ளவன் ஆவிக்குரிய போராட்டத்தை என்ன பண்ணுவான்? ஜெயிச்சு முடிச்சிடுவான். அடுத்தது கடைசியான பாயிண்ட்டுக்கு நான் பூரணம் உள்ளவன் என்ன பண்ணுவான்னா பிரச்சனையிலே ஜெபித்து ஜெயம் எடுப்பான். பூரணம் உள்ளவன் அவனுக்கு வர பிரச்சனையிலே ஜெபித்து ஜெயம் எடுப்பான். 5வது அதிகாரத்துக்கு நம்ம வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும். முதல் வசனம் 2 வசனம் வாசிமா. முதல் 2 வசனம். ஐஸ்வர்யவான்களே, கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரு பிடித்தது. அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாய் இருந்து அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும். போதுமா. இங்க பாத்தீங்கன்னா இந்த பூரணம் உள்ளவன் பிரச்சனையிலே ஜெயிப்பான். நம்மளுக்கு பொருளாசையில பிரச்சனை வருதா? பொருளாசை. நமக்கு பொருளாதாரத்துல பிரச்சனை வருதா? பொருளாதாரத்துல உங்களுக்கு சம்பளம் பத்தல, குடும்பத்துல போராட்டம், பணம் இல்ல, வறுமை, கஷ்டம், எல்லாத்துலயும் பிரச்சனை, வீடு கட்ட முடியாத பிரச்சனை, நமக்கு கடன் வாங்கின பிரச்சனை, இதெல்லாம் இருக்குதா? இந்த பொருளாதார பிரச்சனையை ஒரு கிறிஸ்தவன் எப்படி ஜெயிக்கணும்னா ஜெபிச்சுதான் ஜெயிக்கணும். ஆமென். ஜெபிச்சுதான். பொருளாதாரம் இந்த உலகத்துல ஒரு மனுஷன் வாழுகிறதுக்கு ஒரு நடுநிலை நமக்கு வேணும். ஒரு நல்ல வீடு வேணும். நம்ம அந்த வீட்டுல படுக்கிறதுக்கு நல்ல சுகம் நமக்கு வேணுமா வேணாதா? அடுத்தது சொல்லப்பட்டிருக்குது, அந்த வீட்டுல நிரந்தரமா இருக்கணும்னா சமாதானம் நமக்கு வேணும். இதெல்லாம் எந்த கிறிஸ்தவனுக்கு ஜெபிக்கிறானா அந்த கிறிஸ்தவன் கட்டாயம் பெற்றுக்கொள்வான். முதல் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரலும் பொருளாதாரத்துல இருக்கிற பிரச்சனையில இருக்கிறவன் ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுக்கிறாரு யாக்கோபு. 2வது 10லிருந்து 16 வரைக்கும் சரீர பிரச்சனை, யாரெல்லாம் பலவீனத்தோடு இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரே ஒரு வழி, நீங்க ஜெபிச்சா மட்டும்தான் சரீர பிரச்சனை இருந்து நீங்க ஜெயிக்க முடியும் என்பதை இங்க யாக்கோபு சொல்லி கொடுக்கிறார். சரீர பிரச்சனை, சரீரத்துல பிரச்சனையோடு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறியா, நீ ஜெபிச்சுதான் ஜெயிக்கணும்னு சொல்றார். அடுத்தது பாத்தீங்கன்னா 17லிருந்து 18 வரைக்கும் தேசிய பிரச்சனை.
இதுல பாத்தீங்கன்னா எலியாவை பத்தி போட்டிருக்கோம். 5வது அதிகாரத்துல எலியாவை பத்தி போட்டிருக்கோம். எலியா என்ன பண்றாரு அப்படின்னா அவரு அங்க வானத்தை அடைச்சாரு. அவர் ஜெபிச்ச போது வானம் திறக்கப்பட்டது, பஞ்சத்தினுடைய நிலை மாற்றப்பட்டதுன்னு அங்க போட்டிருக்கோம். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தோம், கருத்தாய் ஜெபித்தான், வானம் அடைக்கப்பட்டது, வானம் திறக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கோம் அந்த இடத்துல. அதுக்கு முன்னாடி மூப்பர்கள் எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது பலவீனம் மாறும்னு போட்டிருக்குது. அப்போ நமக்கு சரீர பலவீனம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். தேசிய பிரச்சனை, தேசத்துல பிரச்சனை வருது, வறுமை வருது, போராட்டம் வருது, யுத்தம் வருதுன்னா நம்ம என்ன பண்ணா, இந்த தலைவர் சரியில்லை, முதலமைச்சர் சரியில்லை, பிரதமர் சரியில்லை, என்ன பண்ணா இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு சொல்லாம நம்ம செய்ய வேண்டியது, ஆவிக்குரியவன் ஜெபித்து தேசத்தினுடைய பிரச்சனையை மாத்திடுவான், ஜெபிச்சு மாத்திடுவான். அவனுக்கு அவன் தான் ஆவிக்குரியவன். கடைசி பாயிண்ட் பாத்தீங்கன்னா 19வது வசனத்திலிருந்து 20வது வசனம், திருச்சபையில வருகிற பிரச்சனைக்கு அவன் ஜெபித்து ஜெயிப்பான். அல்லேலூயா. அவன் ஜெபிச்சுட்டு என்ன பண்ணுவான்? ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுவான். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிற காரியம் இதுதான். இந்த காரியத்திலே திருச்சபையில வருகிற பிரச்சனைக்கு ஜெபித்தவன் என்ன பண்ணுவான்? ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுவான். நான் பாத்தீங்கன்னா 5 காரியத்தை உங்களுக்கு முன்னாடி நான் வச்ச. ஆவிக்குரியவன் நான் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூரணம் உள்ளவன் பொறுமை உள்ளவனா இருப்பான். பரீட்சையில பொறுமையா இருப்பான், சோதனையில பொறுமையா இருப்பான். அடுத்தது பூரணம் உள்ளவன் சமநிலை, ஏழை பணக்காரன ஒரே மாதிரி பார்ப்பான், கிரியுள்ள விசுவாசம் உள்ளவனா இருப்பான். 3வது காரியம், பூரணம் உள்ளவன் நாவின் மேல அதிகாரம் உள்ளவன். அவன் நாவுக்கு வழிகாட்டுகிற சக்தி இருக்குது, அழிக்கிற சக்தி இருக்குது, அவன் சந்தோஷப்படுத்துற சக்தி அவங்கிட்ட இருக்குது. 4வது பாயிண்ட், பூரணம் உள்ளவன் ஆவிக்குரிய போராட்டத்தை ஜெயிப்பான். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை நீ நானும் கட்டாயம் ஜெயிக்கும். ஜெயிக்காம நம்மளால பரிசுத்தமா வாழ முடியும்னா வாழ முடியாது. அடுத்தது 5வது பாயிண்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பூரணம் உள்ளவன் பிரச்சனையில ஜெபித்து ஜெயம் எடுப்பான். அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்தாதான் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மறுபடியும் வாசிச்சு நம்ம முடிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் எல்லாம் வாசிக்கலாமா? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை வாக்குத்தத்தம் உனக்கு ஏற்கனவே பண்ணிட்டாரு, ஜீவ கிரீடத்தை பண்ணிட்டு அதை உங்ககிட்ட கொடுப்பாரு. இந்த 5 காரியத்தை நீங்க ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்காக கர்த்தர் பரலோகத்திலே ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். இதை நீ நானும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம